வாழ்வு புலர வேண்டும். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, கரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா? நிலை மாறுமே, கரம் சேருமே, துயர் மாறுமே. விண்ணும் மண்ணும் சீரம் காண விரைவில் நாம் காண்போம். இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும். தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சித்தாம்பூர் ஊர் பெரியோர்களே, சித்தாம்பூர் ஊர் பொதுமக்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு கிளை பங்கிலிருந்து வந்திருக்கின்ற கிளை பங்கு ஊர் பெரியோர்கள், இறை மக்களே, நம் அனைவருடைய சார்பாக நமது மண்ணுக்கு, நமது பங்கு சமூகத்திற்கு, நமது ஊருக்கு வருகை தந்திருக்கின்ற திருச்சி மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலய பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு பேரவையினர், பக்த சபை மற்றும் இயக்கங்களின் உறுப்பினர்கள், இறைமக்கள் அனைவரையும் நம் அனைவருடைய சார்பாக கைகளை தட்டி நாம் வரவேற்போம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சக்தி நிறைந்த புனித சவேரியார் பங்கான இந்த மலம்பட்டி மண்ணிற்கு இன்று ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பொன்னாள். ஏனென்றால் இந்த சித்தாம்பூரிலே நடக்கின்ற முதல் திருப்பலி இதுதான். இந்த சித்தாம்பூரிலே ஏறக்குறைய ஒரு 6 குடும்பங்கள் தான் இருக்கின்றனர். மற்ற எல்லா மக்களும் பல்வேறு கிளை பங்கிலிருந்து மலம்பட்டி பங்கைச் சேர்ந்தவர்கள்தான். விழாப்பட்டி, வேலப்புடியான்பட்டி, மலம்பட்டி, நால் ரோடு என பல கிளை பங்கிலிருந்து இங்கு ஒரே குடும்பமாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த நாள் சித்தாம்பூர் விசுவாச வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய ஒரு அருமையான நாள் இந்நாள். இந்நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தை 35 வானத்துதர் அன்னை மரியாவை பார்த்து சொன்ன வார்த்தை, உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். எனவே இந்த வார்த்தை நமக்கு இன்றைய நாளிலே ஒரு பொருந்துகின்ற ஆண்டுடைய வார்த்தையாக இருக்கின்றது. உன்னத கடவுளின் வல்லமை இன்று நம்மேல் நிழலிட்டு கொண்டிருக்கிறது. இந்த திவ்ய பலிப்பூசை வழியாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சவேரியார் தன்னுடைய பணி வாழ்விலே 1500களிலே
சென்னையில் மயிலாப்பூரில் தங்கியிருந்து 4 மாதங்கள் தங்கியிருந்து தோமையார் கல்லறையை சந்தித்து அங்கு மயிலாப்பூர் அன்னையிடம் ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது. எனவே சவேரியார் எப்பொழுதுமே அன்னை மரியாளை நாடி அவருடைய பரிந்துரையை கேட்டு அதிகமாக ஜெபித்திருக்கிறார். அதுபோல இன்றைய நாளிலே நமது சவேரியார் மக்களை தேடி மலம்பட்டி சக்தி நிறைந்த புனித சவேரியாரின் பங்கு மக்களை தேடி திருச்சி மேலப்புதூர் ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாள் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் நிறைந்த நாள். இந்நாளிலே இந்த தெய்வீக பலிபூசை வழியாக உன்னத கடவுளுடைய வல்லமை நம் ஒவ்வொரு மேலும் இறங்கி நிழலிட்டு நம்மை ஆசீர்வதிக்க இத்திருப்பலியிலே நாம் உருக்கமாக மன்றாடுவோம். இந்த திவ்ய பலிபூசையிலே நாம் நம் எல்லாருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் சக்தி நிறைந்த புனித சவேரியாருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கவும் தொடர்ந்து இந்த திருப்பலியினுடைய பரிபூரண பலனை நீங்களும் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அன்பு சகோதர சகோதரிகளே, மரியடை பேராடைய பங்கு மக்களாகி நாங்கள் மலம்பட்டி பங்கு உள்ளவங்க அனைவரும் தேடி மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். இத்திருப்பலியை நாங்கள் மூவரும் பேராடைய பங்கு மக்களோடு இணைந்து மலம்பட்டி பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்காக சிறப்பாக இந்த சித்தாம்பூர் வாழக்கூடிய மக்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்வதித்து அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து நீங்கள் செய்கிற விவசாயங்கள் அன்றாட எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் ஆஸ்வதித்து உங்களுடைய அருள் வாழும் பொருள் வாழும் உயர்த்த இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்ற இறைவார்த்தையை இந்த நாளில் கடவுள் தம் வாக்கு தத்தமாக தருகிறார். நமக்கு நிறைவான ஆசையை வழங்கி நம்ம என்றும் காக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைவருக்கும் அருள்வாளிக்கும் இறைவா, ஆண்டவரின் தூதரை கேட்ட மாசற்ற கன்னிமரி சுழற்கரிய உமது வார்த்தையை ஏற்று தூயாவின் வழியால் நிரப்பப் பெற்று இறைவனின் இல்லமாக மாறினார். நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி உமது திருவிழத்தை ஏற்று பணிவுடன் நிறைவேற்ற அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரி ஒன்று பிளறிவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. இதோ கன்னிப்பெண்
நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரில் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பமல்லவா? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானகரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே, இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள்வீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர் 26 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீது அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, சிறப்பாக மலம்பட்டி கிளைப்பங்கை சார்ந்திருக்கின்ற சித்தாம்பூர் இறை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு சத்தத்தையும் காணோம். நல்லா இருக்கும், நல்லா இல்லை, சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இல்லை, ஏதாவது சொன்னால் தானே அடுத்து எனக்கும் பிரசங்கம் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஏதாவது ஆர்வமாக இருக்கும். நல்லா இருக்கீங்களா? அப்பா, தேங்க் காட். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் உங்களோடு இணைந்து இந்த பிறப்பு பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கிறோம், அப்படி தானே? இந்த கிறிஸ்மஸ் என்றாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வெரி குட், சாண்டா கிளாஸ். அப்புறம் அடுத்து கிறிஸ்மஸ் ட்ரீ. என்ன சின்ன பிள்ளைங்க தான் பதில் சொல்லுதுங்க, பெரியவங்களாம் அடையா சாமி சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு வந்ததுக்கு வேலையை முடிச்சுட்டு போவீங்களா, நேரம் ஆயிடுச்சு, பல நிறுத்திக்கிட்டு. உங்களுக்கு வேறு, நீங்களும் 1 மணி நேரம் வந்திருக்கீங்க, டயர்டாக இருக்கும், சீக்கிரம் வீட்டை பக்கத்து போகிறத விட்டுட்டு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. கிறிஸ்மஸ் ட்ரெஸ், வெரி குட், கமான். நல்லா, இப்படியே நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பு மிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு அல்லது கிறிஸ்மஸ் என்றாலே இங்கே இறை மனித ஒரு சந்திப்பு. கடவுள் தன் மக்களை தேடி வருகிறார். இந்த ஒரு சந்திப்பு தான் நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்போ உங்களை கேட்போம், நம்ம கூட இருக்கவங்கள சில பேர்த்த சந்தித்தா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்காதா? இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மேலப்புதூர் பங்கிலிருந்து வருகின்ற அனைவருமே மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கிறோம். எதற்காக? உங்களை சந்தித்ததில், உங்களோடு ஒருவராக இருப்பதில், உங்களோடு எங்களுடைய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு சந்திப்பினுடைய ஒரு உற்சாகத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த சந்திப்பு நம்மளுக்கு எப்போதும் ஒரு உறவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய வாழ்விலும் நமக்குள்ள இருக்கின்ற சகோதர சகோதரிகளை சந்திக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா இல்லையா என்றால் நிச்சயம் ஏற்பட வேண்டும். காலையிலேயே இவன் முகத்தில் முடிச்சிட்டேன், இந்த நாள் விளங்குச்சு, இப்போ நான் ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் கடவுளும் நம்மளுடைய பார்த்து அப்படி தான் கேட்கக்கூடிய நிறைவாக இருப்பார்.
அன்புக்குரியவர்களே, இந்த சந்திப்பு எதையெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், மன்னிப்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், கடவுளுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக வேண்டும். நம்மளுடைய இந்த திருவிவிலியத்தில் பார்த்தோம் என்றால் இந்த இறை மனித சந்திப்புக்காக பல வேளைகளில் இறைவன் மட்டுமே ஒரு முதல் புள்ளியை வச்சிருக்கிறார். தொடக்கத்திலிருந்து ஆதாம் ஏவான் கதையிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதாம் ஏவாளும் தவறு செய்த பொழுது, கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிந்த பொழுது யார் வந்தது? முதல்ல அங்கே தேடி யார் வந்தது? கடவுள் தேடி வந்தார். ஆதாம் எங்கே இருக்க? உன் குரலொலியை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆதாம் என்ன சொன்னார்? ஓடி போய் கட்டி பிடிச்சாரா கடவுளை? ஐயோ தயவுசெய்து வந்துடாதீங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஆடை இன்று இருக்கிறேன், தப்பு செஞ்சுட்டேன், பாவம் பண்ணிட்டேன். இருந்தாலும் கடவுள் விட்டாரா? இல்லவே இல்லை. அவரை மீண்டும் அவரோடு இணைத்து கொண்டார். இஸ்ரேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்துகின்ற பொழுது அங்கே அவர்கள் ஒவ்வொரு நாளும் குரலொலி எழுப்பி கொண்டே இருந்தார்கள். என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் என்று கூறி மீண்டுமாக அதே கடவுள் இறங்கி வந்தார், மோசேயை அனுப்பினார், அவர்களுக்கு விடுதலை தந்தார். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு இறைவாக்கினர்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த இறைவாக்கினர் வழியாக ஒவ்வொரு நாளும் அடையாளங்களை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்படி நமக்கு கடைசியாக இறைவன் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புவதற்காக திருவுளம் கொண்டார். அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தார். இந்த சந்திப்பிற்கு நாம் அன்னை மரியாவினுடைய மனநிலை கொண்டிருக்க வேண்டும். என்னது? ஆம் ஆண்டவரே, உமது சித்தப்படியே எனக்கு நிகழட்டும். அட போங்க சாமி, கோயிலுக்கு தான் போகிறோம், என்ன நடக்குது, ஏண்டா போகணும்னு ஆகி போகுது. கோயில் ஒவ்வொரு கோயிலாக போய் போய் கால் தான் வலிக்குது, காசு தான் செலவாகுது, ஒரு புண்ணியமும் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக அன்னை மரியா பெற்ற அந்த அருளை நாமும் பெறவே முடியாது. இதோ ஆண்டவரின் அடிமை, உன் வாழ்க்கையில் என்ன எனக்கு நீ என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்து முடித்து விடுங்கள் என்று அன்னை மரியா தன்னையே முழுவதுமாக சரணதை பார்ப்போம். அதுக்காக தான் அழகாக பாருங்கள், கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதா, வேதனை வருகிறதா, துன்பம் இருக்கிறதா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, இதோ ஆண்டவரின் அடிமை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும். நம்மளே சில சமயம் கிராமத்தை சொல்லுவோம், எல்லாம் அவன் சித்தம், அவன் என்ன நினைக்கிறானோ அது நடந்து தொலையட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நெகட்டிவாக சொல்லுவோம். அதை நெகட்டிவாக ஒரு எதிர்மறையாக இல்லாமல் நாம் நேர்மறையான எண்ணத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக அருளை நாம் பெற்று முடியும். அதே போல் சில விஷயங்கள் நமக்குலாம் கஷ்டமாக இருக்கும். இந்த கடவுள் என்னத்தான் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றே இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு முக்கியமான பாடம் என்னவென்றால், நிச்சயமாக கடவுளால் எல்லாமே செய்ய முடியும். அது எப்படி ஒரு கண்ணின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதோ அதே போல் இதெல்லாம் நம்ம சயின்ஸ் படியோ அல்லது நேச்சுரல் படி நினச்சோம்னா என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியும். எப்படி ஒரு கண்ணி குழந்தை பிறக்க முடியும்? இது அனைவரும் நமக்கு தெரிந்தது. ஆனால் இந்த ஒரு கண்ணின் வயிற்றிலிருந்து கடவுளால் அந்த குழந்தையை உருவாக்க முடியும், இறைமகன் பிறக்க முடியும் என்றால் ஏன் நம்மளுடைய வாழ்வில் அளப்பரிய காரியங்களை செய்ய முடியாது? அந்த இஸ்ரேல் மக்களுடைய எகிப்தில் வாழ்வில் எத்தனையோ அருள் அடையாளங்களை செய்தார். ஒவ்வொரு அருள் அடையாளத்திலும் தன்னை முழுமையாக வெளிப்படுத்திய அந்த கடவுள் இந்த நாளில் சித்தாம்பூர் ஊரிலும் ஒரு அடையாளத்தை தரவிருக்கிறார். என்ன அந்த அடையாளம்? அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இங்கே பிறக்கப் போகிறார். இந்த மக்கள் மத்தியில் உங்களோடு பிறக்கப் போகின்ற இதுதான் ஒரு மாபெரும் அடையாளம். இந்த அடையாளத்தை நாம் கொண்டாட வேண்டும். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இதே அடையாளத்தோடு அன்னை மரியாவை போல இறைவனுடைய திட்டப்படி நாம் தொடர்ந்து வாழவும், இறைவன் நம்மை எந்நாளும் வழிநடத்தவும் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த நாளில் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறையாசீர் பெறுவோம். என்னை படைத்தேன் என்றும் என்றும் உந்தன் உகந்த காணிக்கை தரும் நேரம் கடவுளே உன் திருமுன்னே அன்பென்னும் பலியாக அள்ளித்தரும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பட தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாபடி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, இணையற்ற பழிக்கென நாங்கள் கொணரும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கும் இத்திருநிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் நாங்கள்
நம்புவது கிடைக்கும் என்று விசுவசிப்பதால் எதிர்பார்ப்பதை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியை நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கு அளவின் திருவரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணித்தாய் அவரை தம் திருவற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு செவிப்பதையும் அக்கடிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்விடுதல் பார்த்திருக்க அருளினார். ஆகவே வானத்து நாங்களும் சேர்ந்து புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே விடாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலை அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். அன்பான தந்தையே, நம் வாழைப்பொழுதில் சித்தாம்பூர் என்ற கிளைப்பங்கில் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டிய உமது மாபெரும் செயலுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். நீதாமே எங்களை இந்த இடத்தில் ஒன்று சேர்த்து வந்திருக்கிறேன். உம் திருமகனின் கல்வாரி பலியை முதலாக ஒப்புக் கொடுக்கிற பாக்கியத்தையும் பேச்சினையும் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இப்பலியில் பங்கெடுக்கிற உம் பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் இப்போது மறுநாளும் ஆசிரால் நிரப்பும். எங்கள் அனைவருக்கும் தேவையான
உடல் உள்ள ஆன்ம நலன்களை அபரிவிதமாக தாரும். எங்கள் குடும்பங்கள் நீரே தங்கியிருந்து தலைவராக இருந்து எங்களுக்கு தேவையான அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி, மன்னிப்பு, மன நிம்மதி அனைத்தை நிறைவாக எங்களுக்கு வழங்கும். நாங்கள் பயணம் செய்யும்போதெல்லாம் எங்களோடு பயணித்து எல்லா விதமான தீமைகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் அனைத்திலுமிருந்தும் கண்ணிமணி போடு எங்களை காத்திடும். நாங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழில் முயற்சிகள், வியாபாரங்கள், விவசாயங்கள், அன்றாடுதல் பார்க்குற வேலை வாய்ப்புகள், பணி செய்ய இடங்கள், நிறுவனங்கள், கல்விக்கூட அனைத்திலும் திருவுரத்தால் வழிநடத்தி ஒரு நாளும் அருள் வாழும் பொருள் வாழும் உயர்த்தும். படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். என் பிள்ளைகள் அனைவரும் அறிவிலும், ஞானத்திலும், ஒழுக்கத்திலும், கடவுள் பயத்திலும் நாளும் படவாகலாக வாழிய பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். வழிதவறி செல்லாமல் தொடங்கியிருக்க படிப்பையெல்லாம் வெற்றிகரம் முடிக்கவும், படிப்புக்கேற்ற வேலைகளை பெற்றுக்கொள்ளவும், திருமண வரங்களையும் இறை அழைத்தலையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். எங்களோடு இருக்கிற வயதானவர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் நேரே அவர்களுக்கு நல்ல சுகத்தை, நிம்மதியான வழுத்தாரும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீ அவர் தொட்டு குணமாக்கி விரைவாக இல்லம் திரும்ப அருள் தாரும். கருவுற்ற பெண்களுக்கெல்லாம் சுகப்பிரச தந்தரிடும். குழந்தை பாக்கிய குறையை போக்கி குழந்தை செல்வத்தால் ஆசிர்வதியும். பிரிந்திருக்க தம்பதியிடம் மீண்டும் விரைவாக ஒன்று சேர வழிகாட்டும். பல்வேறு காரியங்களுக்கான நம்பிக்கையோடும் விசுவாச கருத்துக்களையும் ஏதோ இப்படியில் உமை பார்த்து உருக்கமாய் நாங்கள் கேட்கிற தேவையான இந்த தனிப்பட்ட வேண்டுதல்களையும் வரங்களையும் நிறைவாத்தது இப்பொழுது நிம்மதில் மகிழ்வோடு வளரம் தாரும். சிறப்பாக நாடின நம்மளம்பட்டி பங்கை சிறப்பு தந்தை ஆண்ட ரமேஷிப்பு கொடுக்கிறோம். அவரை உங்களது அருளால் நிரப்பி நல்ல சுகத்தாலும் நீடிய ஆயுளாலும் அவரை வழிநடத்தியலும் உமது பணிக்கென அவர் எடுக்கிற முன்னெடுக்கிற எல்லா காரியம் வெற்றியை தாரும். மல்லம்பட்டி பங்கு மக்களையும் சிறப்பாக சித்தாம்பூர் மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நன்மை ஏற்பாடு அருமையாக செய்து உமதுடைய மாசரையும் பிறவின் ஆவல் வந்திருக்கிற நண்பு பிள்ளைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ அவர்களை வேண்டிய அத்தனை நன்மைகள் தாராளமாய் தந்து வழி நடத்தியரிடம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலே மரித்த ஆன்மாக்களையும் இந்த மலம்பட்டி பங்கிலே உழைத்து மரித்த நூற்றுக்கணக்கான மறை பணியாளர்கள், முன்னாள் பங்கு தந்தையர்கள், பணி செய்து மரித்த அருட்சகோதரிகளின் ஆன்மாக்களையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியும் திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவத்திற்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகிறவர். இச்செம்மறி விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருளும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வளிப்பதாக. ஆமென். லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லல்லா லல்லல்லா. குழந்தை செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடியே. ஆரிரோ ஆராரோ பாடுவோம் ஒன்று கூடி. விண்ணும் மண்ணும் மகிழ்ந்திட நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்திட, நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாள் இதுவே, நம் நெஞ்சுக்குள்ளே பிறந்திடும் நாள் இதுவே. சின்ன குழந்தை இது செல்ல குழந்தை, மண்ணில் நம்மை தேடி வந்த தெய்வ குழந்தை. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருளும். அதனால் அவர்களும் மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. என்றும் மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில்லென்ற
பணியிலே சித்தாம்பூரில் ஒரு சில்லென்ற கிறிஸ்மஸ், ஆண்டவர் இயேசு பிறந்தபொழுது இருந்த ஒரு இதமான சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. அந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸும் இங்கு நிலவுகிறது. எங்கள் உடல்கள் எல்லாம் குளிர்ந்துள்ளது போல எங்கள் உள்ளங்களும் இப்பொழுது குளிர்ந்துள்ளது, மகிழ்ந்துள்ளது. குழந்தைங்களா எல்லாம் இங்கே பாருங்க, எல்லாரும் உங்களை ரைட் ஹேண்டை தூக்குங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லுங்க. தொடங்குவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். நல்லா சத்தமா, இன்னும் சத்தமா. இதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் தொடக்க விழா இந்த சித்தாம்பூரில். எங்களுக்கும் உண்மையான ஒரு மகிழ்ச்சியும் கூட. இந்த இனிய வேளையில் ஒரு பாடலோடு இந்த விழாவை தொடங்கலாம் என்றும் இருக்கிறோம். எங்களது புனித மரியன்னை பேராலயத்தினுடைய இளையோர் இயக்கத்தினர் ஒரு கிறிஸ்மஸ் பாடலோடு மக்கள் வரவேற்றுவதற்கு முன்னரே மலம்பட்டி புனித சவேரியார் திருத்தலத்தில் எங்களை அன்போடு வரவேற்று இன்முகத்தோடு அழைத்து சென்று எங்களை உபசரித்தவர் நமது பாசமிகு இந்த மலம்பட்டியினுடைய பங்கு தந்தை அவர்கள். நிச்சயமாக அவர் உள்ளத்தால் உயர்ந்தவர். இதற்கு முன்னாடி இங்கே நாங்கள் சித்தாம்பூருக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாகவே இருந்தார். வந்துட்டோடனே பேராலயத்துலேருந்து பங்கு வந்துட்டாங்க, வாங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, மக்களை கூப்பிடுங்கன்னு ஒரு பரபரப்பாகவே
தொடங்கியது முதல் இன்று வரையும் அப்படி தான் இருக்கார் ஃபாதர். ஆனாலும் அந்த பரபரப்பில் எந்த வேலையும் செதறவே இல்லை. ரொம்ப சிறப்பாகவே பங்கு தந்தை அவர்கள் செய்திருக்கிறார். அவர் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்க வருகிறார். தந்தை ரமேஷ் அவர்களை அனைவரும் கரவொலி எழுப்பி அன்போடு வரவேற்போம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆலங்குடி பஞ்சாயத்தின் தலைவர் திரு பழனிசாமி அவர்களே, இதோ அவரோடு இணைந்து பணியாற்றுகிற நம்முடைய ஆலங்குடி பஞ்சாயத்தின் துணைத் தலைவி ஆசிரியை திருமதி லதா அவர்களே, நம்முடைய ஆலங்குடி பஞ்சாயத்தின் முன்னாள் தலைவர் நமது பாசத்திற்குரிய வேலப்புடியான்பட்டி திரு தமிழன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த சித்தாம்பூரின் ஊர் முக்கியஸ்தர்கள் திரு ஆறுமுகம், திருவாளர் மணி அவர்களே, இந்த நாள் நமக்கெல்லாம் மிக மிக ஒரு மகிழ்ச்சியான நாள். திருப்பலி முன்னுரையிலே சொன்னது போல உன்னத கடவுளுடைய வல்லமை நம்மீது நிழலிடுகிற ஒரு அருமையான நாள். காரணம், நம்மை தேடி வந்திருப்பவர்கள் திருச்சி புனித மரியன்னை பேராலய பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், பங்கு பேரவையினர், பக்த சபை மற்றும் அனைத்து இயக்கங்களுடைய உறுப்பினர்கள் மற்றும் இறை மக்கள், நாம் எல்லாம் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். நான் சொன்னது போல இந்த சித்தாம்பூரிலே இதுதான் முதல் முறையாக நடைபெறுகிற திருப்பலி நடைபெறுகிற கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டம். கைத்தட்டுவோம். எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு பாசத்தோடு வருகிறன வரவேற்று வந்திருப்பவர்களுக்கு நாம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக இந்த விழாவிற்கு மிக மிக முக்கியமான காரணமானவர் அருட்தந்தை சபரிராஜ் அவர்கள். நான் இந்த மலம்பட்டி பங்கிற்கு சென்ற ஆண்டு பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்த போதே நான் சொன்னேன், நீங்கள் கத்தீட்ரல் பங்கு சமையரை வந்துட்டீங்க, மலம்பட்டிக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். சென்ற ஆண்டே சொல்லிவிட்டேன். சென்ற ஆண்டு வேறொரு பங்கிற்கு வாய்ப்பு கேட்டார்கள். அதனால் நான் சரிங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். இந்த வருஷம் நான் முந்திக்கிட்டேன். தந்தை அவர்களும் கேட்ட உடனடியாக வருகிறேன் என்று சொன்னார். எனவே இந்த நாளிலே நம்முடைய பாசத்துக்குரிய பேராலய அதிபர் பங்கு தந்தை அருட்தந்தை சபரிராஜ் அவர்களுக்கு நமது நாளோடு ஐயா திரு ஆரோக்கியம் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அடுத்து அருட்தந்தை சகாய ஜெயராஜ் அவர்கள் தன்னுடைய பேருக்கு ஏற்றாறு போல மிக மிக இரக்கம் குணம் கொண்டவர். இந்த ஜெயராஜ் என்ற பெயருக்கு ஏற்றாறு போல எந்த ஒரு காரியத்தையும் அவர் ஜெயத்தோடு வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர். அவர்களுக்கும் நம்முடைய சித்தாம்பூர் திரு சபரிமுத்து அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அடுத்து நம்முடைய மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற அருட்சகோதரிகள், திருச்சிலுவை சபை சார்ந்த அருட்சகோதரி பிரமிளா அவர்களுக்கு நாளோடு திருமதி பாத்திமா மேரி அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து அருட்சகோதரிகள் தயாராக இருக்கவும் அருட்சகோதரி சவரின் மற்றும் அருட்சகோதரி ரெஜி அவர்கள். இந்த ஊரிலிருந்து ஹோலி கிராஸில் நிறைய பேர் படிக்கிறாங்க. பொன்மலையில் உள்ள ஹோலி கிராஸ் பெண்கள் உயர்நிலை மேல்நிலை பள்ளியிலே 2-3 பிள்ளைகள் இதனைக்கு இங்கேருந்து போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. எனவே திருச்சிலை சகோதரிகளுக்கு நன்றிகள். அடுத்து கேண்டிடேட்ஸ் படிக்கிறாங்க ஹோலி கிராஸ்க்கு, வேலப்புடியாம்பட்டிலேருந்து மலம்பட்டில் இருந்தோம். எனவே அவருக்கு நன்றிகள். அடுத்து அருட்சகோதரி சவரின் அவர்கள் நம்முடைய மரின் ஊழியர் சபையினுடைய தலைமை சகோதரி, மேலப்புதிரினுடைய இல்லத்தின் தலைமை சகோதரியாக இருக்கின்றார். அவர்களுக்கு வேலப்புடியான்பட்டி திருமதி பால்கனி சவரியம்மாள் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து அருட்சகோதரி ரெஜி அவர்கள் திருச்சி தூய அன்னாள் சபையைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தயவுகூர்ந்து மேடைக்கு வரவும். நால்ரோடு
திருமதி சகாய ஜெஸ்ஸி அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பேராலய பங்கு மக்கள் சார்பாக திருவாளர் சகாயராஜ் நிதிக்குழு செயலர் அவர்களுக்கு தோழர் இருதயம் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து பேராலய பங்கினுடைய பங்குப்பெறை உறுப்பினர் திருமதி ஹெலன் விக்டர் அம்மா அவர்களுக்கு திருமதி ரம்யா விலாப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து நம்முடைய அழைப்பை ஏற்று மேடைக்கு வந்திருக்கின்ற இந்த பஞ்சாயத்தின் உப தலைவி திருமதி லதா சவுந்தர் அவர்களுக்கு அருட்சகோதரி ரீட்டா அவர்கள் மலம்பட்டி தலைமை சகோதரி பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து நமது மலம்பட்டி பங்கினுடைய ஊர் தலைவர் திரு தாஸ் அவர்களுக்கு பங்குத்தந்தை சவரிராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து மலம்பட்டி மண்ணினுடைய செயலாளர் திரு வின்சன் ஆசிரியர் அவர்களுக்கு அருட்தந்தை சகாய ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருக்கிற கும்பகோணத்திலிருந்து வருகை தந்திருக்கிற திரு சவரிமுத்து ஐயா அவர்களுக்கு அருட்தந்தை சகாய ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அடுத்து நம்முடைய மலம்பட்டி மண்ணினுடைய அருட்சகோதரி தலைமை சகோதரி ரீட்டா அவர்களுக்கு அருட்தந்தை சகாய ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். இறுதியாக எனக்கு இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தலைமை நம்மள இந்த மலம்பட்டியினுடைய பங்கு தந்தை தான் அனைவரையும் ஒருங்கிணைத்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எனவே அவருக்கு நால்ரோடை சார்ந்த திரு செல்வபிரபு அவர்கள் பொன்னாடை அணிவிக்க நம் கரவொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது கிறிஸ்மஸ்ன்னா ஒரு டான்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கிறிஸ்மஸ் தாத்தாவோட டான்ஸ் ஆடணுமா? இப்போ பாரு எங்கள் பேராலய இயக்கத்தினர் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. நீங்களும் கைத்தட்டி ஜாலியாக இருக்கலாம். நீங்களும் ஆடலாமா? கிறிஸ்மஸ்னால் பரிசு தான். பரிசு இல்லாத கிறிஸ்மஸ் இருக்குமா? மகிழ்ச்சி. கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாலே என்ன கொடுப்பாங்க? பரிசு கொடுப்பாங்க. அதனால் இப்போ பங்குத்தந்தை கிறிஸ்மஸ் தாத்தா சார்பாக முதல்ல பரிசு கொடுத்து தொடங்க இருக்கிறார்கள். Thank you.
அடுத்திருக்கும்படிய மலம்பட்டினுடைய பங்குத்தந்தை அருட்பணியாளர் ரமேஷ் அவர்களே, எங்களுடைய பேராளர் உதவி பங்குத்தந்தை அருட்பணியாளர் ஜெயராஜ் அவர்களே, அருட் சகோதரிகளே, பேராளரே மக்களே, மலம்பட்டி மற்றும் சித்தாம்பரி மக்களே, அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய பேராளத்தின் சார்பாக மனமார்ந்த கிறிஸ்து பிறப்பு மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்க பாப்பா, மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். வெரி குட், சூப்பர், வெரி குட். ரொம்ப எனக்கு விரும்பலை. இந்த நாள் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியின் நாள். எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பேராலயத்திலிருந்து ஒரு கிளை பங்குக்கு சென்று தூரத்தில் உள்ள ஒரு பங்கிற்கு சென்று கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு இங்கு அது கொண்டது மற்ற மகிழ்ச்சி. அதில் என்ன முக்கியமான காரணமாக தந்தை ரமேஷ் சொன்னது தான், முதலையாக இந்த இடத்துல திருப்படி நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம், நம்மளாம் சேர்ந்து பங்கெடுத்துருக்குறோம். அப்படி தானே? இந்த ஊரில் அதிகமான எண்ணிக்கை இல்லாதனால உங்களுக்கு கோயில் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. முதலாக திருப்படி ஒப்பு கொடுத்தது இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உண்மையிலே மற்ற மகிழ்ச்சி. நல்ல வாய்ப்பை தந்த தந்தை ரமேஷுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தை நல்ல கரவழி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த எங்களுடைய உதவி பங்கு தந்தைக்கும் பங்குப்பேர் உறுப்பினர்களுக்கும், சிறப்பாக அருட் சகோதரிகள் இங்கே வழங்கிய நிறைய பரிசுகள் அவங்க கொடுத்தது தான். ஒவ்வொரு ஆண்டும் திருச்செல்வி அருட் சகோதரிகள், அதே மாதிரி உங்களுடைய அருட் சகோதரிகள், புனித அண்ணா அருட் சகோதரிகள், எஃப்எம் அருட் சகோதரிகள் எல்லாருமே இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏழைகளுக்கு கொடுக்க இருந்த எண்ணத்தோடு அருமையான பரிசுகளை வாங்கி கொடுத்து அதை ஒருங்கிணைத்து நாங்கள் செய்கிறோம். அவ்வளோதான். எங்களால் ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருவோம், அவ்வளோதான். எனவே அதற்கு உதவிய அத்தனை அருட்சகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தை பாராட்டை நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் கடவுளுடைய விருப்பம். அதுக்கு தான் இயேசு ஆண்டவர் மனிதனாக பிறந்தார். சரியா? அது நமது வாழ்நாளில் நாம் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவரை எப்பொழுது மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் அந்த ஒரு எண்ணத்தோடு என்னாலும் நாம் வாழ்வோம். அந்த எண்ணத்தை கொண்டு தொடர்ந்து நாம் செயல்படுவோம். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த மீண்டும் பங்கத்து ரமேஷுக்கும் மலம்பட்டி மற்றும் சித்தாம்பூர் மக்களுக்கும் எங்களுடைய பேராலயத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்தை பாராட்டை நன்றியை ஜபங்களை உறுத்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீற்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, என்னமே உன் வண்ணமே, என்னை தேடி வந்ததே, ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ, உலகை மீட்க வந்தவனே ஆரிரரோ, கன்னிமரியின் வயிற்றில் உதித்தவனே கண்ணே ஆரிரரோ, உலகை மீட்க வந்தவனே ஆரிரரோ, கன்னிமரியின் வயிற்றில் உதித்தவனே கண்ணே ஆரிரரோ, ஆரிரரோ ஆரிரரிரரிரோ, அழகு நீலவே அழிய ஒளிய கண்ணே ஆரிரரோ, ஆரிரரோ ஆரிரரிரரிரோ, மரியின் மகனை மழலை அமுதை கண்ணே ஆரிரரோ, என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா, என்னை தேடி அன்பு செய்யும் இயேசு பாலகா, எதை தருவேன் காணிக்கையாய் தேவ பாலகா, உள்ளமும் உணர்வுகளும் உம்மை சூழ்ந்திட உகந்தே நான் எதை தருவேன் செல்ல பாலகா, உள்ளமும் உணர்வுகளும் உம்மை சூழ்ந்திட உகந்தே நான் எதை தருவேன் செல்ல பாலகா, சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு,
முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ முட்டே கண்ணே கண்ணுறங்கு. அன்னை மரியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுறங்கு. ஆரிராரிரோ 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 ஆரிராரிரோ. Dancing through the snow in a one-horse open sleigh, over the fields we go, laughing all the way. Hey, jingle bell, jingle all the way. Oh, what fun it's to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it's to ride in a one-horse open sleigh. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. அன்பின் குழந்தையை காணவே என் மனமும் தினம் ஏங்குதே. உந்தன் மழலை மொழி கேட்கவே என் மனமும் தினம் ஏங்குதே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. Happy Christmas, Happy Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas, Happy Christmas, Happy Happy Christmas, Merry Christmas, Merry Merry Christmas. ஒருவன் தெய்வம் நம்மோடு மண்மீதிலே மழலையாய் மலர்ந்ததே. அந்த விண் வார்த்தை நம் வாழ்வில் இந்நாளிலே விடியலாய் பொளர்ந்ததே. இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். இனி வேற்றுமை மறையட்டும், எங்கும் வேதனை தீரட்டும். வையகமகிழும் வான்படை போற்றும் வானதேவன் வரவில் நல்ல இதயம் நிறையும் உதயம் மலரும் தேவமைந்தன் உறவில். இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. ஒரு விண் தெய்வம் இந்நாளில் நம் இல்லத்தில் புதையலாய் தொடர்ந்ததே. அந்த விடிவெள்ளி நம் வாழ்வில் ஒளியேற்றவே புதுமையாய் ஒளிர்ந்ததே. இனி ஒற்றுமை பெருகட்டும், போர்க்கழகங்கள் ஓயட்டும். இனி ஒற்றுமை பெருகட்டும், போர்க்கழகங்கள் ஓயட்டும். வையகமகிழும் வான்படை போற்றும் வானதேவன் வரவில் நல்ல இதயம் நிறையும் உதயம் மலரும் தேவமைந்தன் உறவில். இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. அன்பின் குழந்தையை காணவே என் மனமும் தினம் ஏங்குதே. உந்தன் மழலை மொழி கேட்கவே என் மனமும் தினம் ஏங்குதே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இன்று மலர்ந்த நாள் மண்ணிலே. Happy Christmas, Happy Happy Christmas,
Merry Christmas. Happy Christmas. Happy, happy Christmas. Merry Christmas. Merry, Merry Christmas. அடுத்து சின்ன நட்ட நடு ராத்திரியில் மொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படுத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சி மண்ணில் படுத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பொருந்திடும் நேரம் வந்திடும். நல்ல காலம் பொருந்திடும் நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசை கிடைச்சிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. வறுமையேழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வறுமையேழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும். நம்ம வருத்தம் பறந்திடும் மன கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வே வந்து தங்கிடும். நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி.
நட்ட நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலிலே மொட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி. அருட்தந்தையர்களே, பாசத்திற்குரிய அருட்சகோதரிகளே, திருச்சி மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலய பங்கின் இறைமக்களே, பேராலய பங்கின் பங்கு பேரவை பொறுப்பாளர்களே, பேராலய பங்கின் அனைத்து பக்த சபை மற்றும் இயக்கங்களின் பொறுப்பாளர்களே, ஆலங்குடி பஞ்சாயத்து நிர்வாகிகளே, சித்தாம்பூர் ஊர் முக்கியஸ்தர்களே, மலம்பட்டி பங்கு மற்றும் கிளை பங்குகளின் ஊர் முக்கியஸ்தர்களே, அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்கள். நமது கத்தோலிக்க சமயத்தின் 266வது அகில உலகத் தலைவர் புனிதமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இயேசு பிறந்த மாபெரும் யூபிலி ஆண்டான 2025ஐ முன்னிட்டு ஆற்றிய உரையில் நமது கத்தோலிக்க திருச்சபையை பற்றி குறிப்பிடும்போது, நமது கிறிஸ்தவம், நமது கத்தோலிக்க திருச்சபை மக்களின் அழுகுரலை செவிமடுத்து கேட்கும் திருச்சபையாக மாற வேண்டும். முடங்கி கிடக்கும் திருச்சபையாக அல்ல, மாறாக இயேசுவை போல் பயணம் செய்யும் பணி செய்யும் மக்களை தேடிச் செல்லும் திருச்சபையாக மலர வேண்டும் என்று சொல்கிறார். நமது அகில உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தையை செயலில் காட்டியிருப்பவர்கள் திருச்சி மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலய பங்கு மக்கள். அனைவரும் கைத்தட்டுவோம். ஏழை எளிய மக்களாகிய எங்களை தேடி வந்து கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வழிகாட்டிய பேராலய பங்கின் பங்கு தந்தை அருட்தந்தை சவரிராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தை சகாய ஜெயராஜ் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் இதயம் கனிந்த நன்றிகளை அனைத்து ஊர் மக்களின் சார்பாக கரங்களை தட்டி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணி அந்தோணி ரமேஷ் அவர்கள் நாம் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரே குடும்பமாக கூட்டி சேர்த்து இந்த சித்தாம்பூரில் கிறிஸ்து பிறப்பு விழாவை முதலாக அரங்கேற்றி இருக்கிறார். நமது பங்கு தந்தை அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கும் மலம்பட்டி அருட்சகோதரிகளையும் கரங்களை தட்டி நன்றி தெரிவிப்போம். இவ்விழாவிற்கு அழகு சேர்த்திருப்பவர்கள் நமது ஆலங்குடி பஞ்சாயத்தின் தலைவர்கள், நமது சித்தாம்பூரின் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நன்றி. கைத்தட்டுவோம். இவ்விழா சிறப்புற அமைய காரணமாக இருந்த அனைத்து ஊர் மக்கள், எனவே நாள்ரோடு சித்தாம்பூர், வேலப்புடையான்பட்டி, விலாப்பட்டி மற்றும் மலம்பட்டி மக்களுக்கும் நன்றி. விழா சிறக்க ஒளி அமைத்து கொடுத்த அன்னை சவுண்ட் சர்வீஸ் தாமஸ் குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி மற்றும் அனைத்து வகையிலும் உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல. அனைத்திற்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.